நாம் வாழும் வாழ்க்கையில எல்லாருக்குமே நல்ல நிலையில இருக்கணும், நம்ம சந்தோஷமா இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் எல்லாருக்குமே இருக்குது. துக்கத்தோடு அழுது கொண்டோம், இல்லாமையிலும் வறுமையில நம்ம கஷ்டப்படணும்னு யாரும் விரும்புறது கிடையாது. ஆனா எப்படி நல்லா இருக்க முடியும்? அதுக்குண்டான வேலைகளை செய்யும் போதுதான் நம்ம நல்லா இருக்க முடியும். நாம ஒரு கௌரவமான வாழ்க்கை இந்த உலகத்துல வாழ முடியும். இப்போ நாம செய்ய வேண்டிய வேலையை சரியா செய்யலைன்னா என்ன ஆகும்? அந்த வேலை கெட்டு போய் அது அதால் நமக்கு பாதிப்பு வரும். ஒரு வேலையை சரியா செய்ய உன்னுடைய வாழ்க்கையில வெற்றி அப்படின்னு இந்த பைபிள் சொல்லுது. இந்த பைபிள்ல சங்கீதம் 37:5 ஒரு வசனம் இருக்குது. உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து நம்பிக்கையாயிரு, காரியம் வாய்க்க பண்ணுவார் அப்படின்னு இந்த வசனத்துல இருக்குது. முதல்ல ஒரு வேலையை செய்யும் போது அதை மனப்பூர்வமா ஒப்பிச்சு செய்யணும். மனப்பூர்வமா அதை நம்ம செய்து முடிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட செய்து முடிக்கணும். அதுக்கப்புறம் இது நமக்கு நன்மையை செய்யும் அப்படின்னு நம்பி இருக்கணும். இதால நமக்கு நன்மை கிடைக்கும் அப்படின்னு நம்பி இருக்கணும். அப்படி இருக்கும்போது காரியம் வாய்க்க பண்ணும், கைகூடி வரும், காரியம் கைகூடி வரும். நம்ம ஒரு வேலை செய்யாத வெறும் நம்பிக்கையிலே இருந்தா எப்படி அந்த விஷயம் சரிப்பட்டு வரும் நமக்கு? அதனால முதல் இன்னைக்கு அன்றாட வேலைகள் எவ்வளவு இருக்குது. நம்ம காலையில் எழுந்துல இருந்து இரவு படுக்கும் வரைக்கும் அவரவர் தகுதிக்கேற்ற வாழ்க்கை வேலைகள் நம்ம செஞ்சுக்கிறோம். ஏன்னா படிக்கிற பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போது பெற்றோர் அம்மா சமைக்கிறாங்க, அப்பா வேலைக்கு போறாங்க, சம்பாதிக்கிறாங்க. இப்படி பலவிதமான நிகழ்ச்சிகள்ல வேலைகள் நம்ம ஈடுபடுறோம். இதை முழுமையா நம்ம மனதை செலுத்தி ஒரு சோர்வு இல்லாத அதுல அலட்சியம் செய்யாத நம்ம அந்த வேலைகளை செய்து முடிக்கும் போது வெற்றி பெறணும். அப்பதான் கைக்கூடி வருது. இல்லைன்னா என்ன செய்யும்? படிக்கிற வயசுல பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போற பசங்க போய் படிச்சுட்டு வீட்டுல படிக்காத போனா என்ன ஆகும்? ஹோம்ஒர்க் முடிக்கலன்னா என்ன ஆகும்? வாத்தியார் சொல்லி கொடுக்குற பாடத்தை சரியா கேட்கலன்னா என்ன ஆகும்? இப்படி நாம் செய்ய வேண்டிய காரியங்களை சரியா செஞ்சாதான் இந்த வாழ்க்கையை நம்ம கைக்கூடி வரும். ஒப்புவிக்கணும், அப்புறம் நம்பிக்கையா இருக்கணும், அப்புறம் கைக்கூடி வரும். இதுதான் 3 தத்துவங்கள் அடைவீங்க நம்முடைய வாழ்க்கை. எப்படி இந்த தத்துவத்தின் அடிப்படையில நம்ம வாழ்ந்தாதான் ஒரு வெற்றி உள்ள ஒரு நிறைவான வாழ்க்கையை வாழ முடியும். ஒரு பணப்பற்றாக்குறை இல்லாத வாழ்க்கை நம்ம வாழ முடியும். இதை விட்டுட்டு ஒப்புவிச்சுட்டு ஆண்டவரே எனக்கு இந்த வேலையை முடிச்சுக்கிடும், நான் சும்மா உட்காந்துட்டு எனக்கு இதெல்லாம் நடந்துடணும், எனக்கு இதெல்லாம் தேவை அப்படின்னு நம்ம கடவுள்கிட்ட கேட்டுட்டு இருந்தா அது நடக்குமா? நமக்கு இந்த கடவுள் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில என்ன வேலைகள் நம்ம வச்சிருக்காரோ அந்த செவனே செஞ்சாதான் நமக்கு கைகூடி வரும் வாழ்க்கையில வெற்றி. ஒருவேளை இந்த வேலைகள் எல்லாம் அலட்சியம் பண்ணிட்டு அந்த வேலை நேரத்துல செய்ய வேண்டிய வேலையை செய்யாத அப்புறம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு நம்ம போயிட்டு இருந்தோம்னா என்ன ஆகும்? வேலை டபுள் ஆயிடும். வேலை என்ன ஆகும்? இப்ப செய்ய வேண்டிய வேலை அப்புறம் 2 மணிக்கு செய்ய வேண்டிய 4 மணிக்கு செய்ய வேண்டிய சேர்த்து வந்துடும். அந்தந்த நேரத்துல அப்பப்போ அந்தந்த வேலையை நம்ம செய்து முடிக்கணும். அப்பதான் நம்முடைய வாழ்க்கை கைக்கூடி வரும். நம்ம சர்ச்சுக்கு போயிட்டா கைக்கூடி வந்துடும், பிரேயர் பண்ணிட்டா கைக்கூடி வந்துடும், நம்ம காணிக்க போட்டா நமக்கு நிறைய காசு வந்துடும் அப்படின்னா முடியாது. நம்ம இந்த செய்ய வேண்டிய வேலைகளை சரியா செஞ்சாதான் வாழ்க்கையில வெற்றி. அப்படி இருக்கும்போது நம்ம கவலையினமா இருக்கக்கூடாது. ஒரு எந்த வேலையிலையும் அலட்சியமா இருக்கக்கூடாது. ஒவ்வொரு வேலைகளிலையும் ஒவ்வொருத்தரும் நம்ம உஷார்படுத்தி வந்தாதான் வாழ்க்கையில வெற்றி பெற முடியும். பிள்ளைகளை கவனிக்க வேண்டிய விதத்தில் கவனிக்கணும். பிள்ளைகளுக்கு ஆரோக்கியத்தை நம்ம கொண்டு வரணும். ஒன்லி கல்வி மட்டுமே வாழ்க்கையா இருக்கக்கூடாது, ஆரோக்கியம் சேர்த்து நமக்கு தேவை. அந்த ஆரோக்கியத்தோட சேர்ந்த கல்வி தான் நமக்கு வாழ்க்கையில நல்லதுக்கு நடக்கும். என்ன அப்புறம் வியாதி கல்வி மட்டும் வந்துடுங்க எனக்கு ஆரோக்கியத்தை பத்தி நாங்க கவலைப்படுறது இல்லைங்க அப்படி இருந்தோம்னா அப்புறம் வியாதி கல்வி இருந்து என்ன பிரயோஜனம்? அதனால இந்த ஆரோக்கியமும் நமக்கு தேவை, கல்வியும் நமக்கு தேவை.
இது ரெண்டுத்தையும் நம்ம பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகணும். கஷ்டம் இதெல்லாம். ஏன்னா அந்த பராமரிப்பு, பிள்ளைகளை எப்படி பராமரிக்கணும், எப்படி அந்த பிள்ளைகளை பாதுகாக்கணும், எப்படி அந்த பிள்ளைகளை ஒரு நோய் நொடி இல்லாத நம்ம வளர்க்கணும் அப்படின்றதெல்லாம் அந்த எண்ணம் நோக்கத்தோடு இருக்கணும். அப்பதான் காரியம் வாய்க்கும். ஏன்னா அதை விட்டுட்டு பிள்ளைகளை குளிக்க வைக்கிறது கிடையாது, பல் தேய்க்கிறது கிடையாது, நகத்தை வெட்டுறது கிடையாது, இப்படி எல்லாம் இருந்தா அந்த பிள்ளைகள் எல்லாம் சோர்ந்து போய் அப்புறம் சகல வியாதிகளோடு தான் உருவாகும். நமக்கு இருக்கிற கொஞ்ச நேரம் பகல் பொழுது, ஏன்னா அந்த 24 மணி நேரத்துல என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் அந்த நேரத்துல செய்து வாழ்க்கையில வெற்றி பெற வேண்டும். எனவே சிந்திப்போம், செயல்படுவோம். நன்றி, வணக்கம் நண்பர்களே.